அன்பார்ந்த முருக பக்தர்களே வணக்கம். நான் ஜெயம் எஸ்கே கோபி. நீங்கள் இந்த காணொலியை சமூக வலைத்தளத்தில் பார்க்கும்போது கண்டிப்பாக ஜூன் முதல் வாரத்தில் எதனா ஒரு தேதியில் இருக்கும். பட் இந்த காணொலி பதிவு செய்கிற நாள் வந்து இன்றைக்கி மே 16. நேற்று மே 15 வந்து இமயமலைக்கு பயணம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முந்தின நாள் பயணம் அது ஒரு தனி கதை, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். பட் இந்த பயணமில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், நீங்கள் முருகர் சம்மந்தமான விஷயங்கள் பண்ணுறப்போ அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களால் பண்ணிட முடியாது. அது எப்பேற்பட்ட சோதனைகளை அவர் கொடுப்பாரு, எப்பேற்பட்ட தடையில் நீங்கள் தாண்டி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் முதல் இமயமலை பயணம் முருகர் ஆராய்ச்சி சம்மந்தமாக முதல்ல மே 1ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி 12ஆம் தேதி வரைக்கும் ஒரு ட்ரிப்பு வந்து ஒரு விஷயத்துக்காக தேடி அதுக்கு முன்னாடி எல்லா விஷயமும் பண்ணி வச்சுட்டேன். அதுதான் இந்த பெங்களூர் கடலூர் பயணத்துக்கு அப்புறம் நடந்தது. அதில் நான் கண்டுபிடிச்ச விஷயம் எல்லாமே நான் தேடி படித்து தெரிஞ்சு சேகரித்த விஷயங்கள். இந்த இமயமலை பயணத்தில் வந்து இப்போ நான் போகிறது கார்த்திக் சுவாமி டெம்பிள். மே 18ஆம் தேதி கார்த்திக் சுவாமி கோவிலில் நிகழ்ச்சி நடக்குது. அது மே 12 நடக்க வேண்டியிருந்துச்சு. சில பல காரணங்களுக்காக அதை மாற்றுறாங்க. முருகருக்கும் ஆரம்பம் சொல்லி நான் போன வருஷம் பதிவு பண்ணியிருந்தேன். எப்படி வந்து கேதார்நாத்துக்கு தமிழ்நாட்டிலேருந்து மக்கள் லட்சக்கணக்கான பேர் போகிறாங்களோ அது மாதிரி அடுத்த 2 வருஷத்தில் கார்த்திக் சுவாமி டெம்பிள் இமயமலையில் இருக்கிற முருகர் கோயில் பார்க்குறதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. தன் வாழ்நாள் லட்சியமாக அதை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்ப்பாங்கன்ட்டு அந்த அப்பேற்பட்ட ஒரு புனிதமான ஒரு கார்த்திக் சுவாமி டெம்பிள் விழாவுக்கு தான் வந்து நான் வந்திருக்கேன். இது வந்து போன வருஷமும் கலந்துக்கிட்டேன். இந்த வருஷம் உத்தரகாண்ட் அரசும் பண்ணுறாங்க. அரசு சார்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அறுபடை முருகர் கோவிலில் இருந்தும் வஸ்திரம், முருகருக்கு சாத்தின வஸ்திரத்தை இங்கே சாத்திர வஸ்திரத்தை எடுத்துகிட்டு போய் அந்த முருகருக்கு கொடுப்பாங்க. இது வந்து பண்ணது ஒரு தமிழர். இது நான் பேட்டியிலே சொல்லியிருந்தேன் போன வருஷம். எப்படி முருகர் விளையாட்டு பாருங்கள், முருகரோட திருவிளையாடலில் இது ஒரு மிகப்பெரிய திருவிளையாடல். இங்கே ஒரு தமிழரை நியமித்து அந்த தமிழருக்கு அரசு பெரிய உயர் பதவி கொடுத்து அவர் மூலயமா இந்த விஷயத்தை செய்கிறார். அதில் வந்து நான் கார்த்திகேயா முருகர் சொல்லி நான் வந்து ஒரு சில முகப்பெருமாள் கிடைக்கப்பெற்று வச்சுருந்ததை இங்கே எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி தான் என்னோடய லட்சியமே. போன வருஷம் வடப்பள்ளி ஆண்டவர் படத்தை எடுத்து வந்து வைக்கிறேன். இந்த வருஷம் அந்த சிலையை இங்கே வச்சு இதில் இன்னொரு பெரிய அதிசயம் என்னென்னா, இங்கே நைட்டு தங்குறேன். அந்த உலகிலே மிக உயரமான முருகர் கோவில் நைட்டு தங்குறேன். அதுக்கு சிறப்பு அனுமதி பெற்று எல்லா விஷயமும் முடிச்சுட்டு கார்த்திகேய சாமி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு இருக்கும்போது கரெக்டாக இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் ஸ்டார்ட் ஆகுது. சிலைகள் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணுறாங்க. நான் என்னோடய எல்லா அரசியலில் இருக்கும்போது இதுக்கு முன்னாடி என்னோடய நட்பு வட்டத்தில் இருக்கிற எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் பயன்படுத்தி சிலை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு விஷயத்தை மூவ் பண்ணுறப்போ அந்த சிலை வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸு, அது ஒரு தனி சூட்கேஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். முருகர் வேலு தண்டம் எல்லாமே இருக்குது. எடுத்துகிட்டு போகும்போது நிறைய சிக்கல் வருது. கையில் எடுத்துகிட்டு போக முடியாது, செக்கினில் தான் போட முடியும். எனக்கு செக்கினில் போட்டால் தூக்கி போடுவாங்க, அதில் எதனா டேமேஜ் ஆகும்னு பயப்படுறேன். அதுக்கு உடனே முருகர்கிட்ட வந்து நான் வந்து கேட்குறேன், முருகா எந்த குழுங்கள் இல்லாமல் எந்த அலைச்சல் இல்லாமல் உனக்கு இமயமலை கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம சகோதரர் ஆதித்யான்னு சொல்லி இண்டிகோவில் இருக்கிற அவர் என்கிட்ட சொல்கிறார், ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ஹேண்ட் டு ஹேண்ட் உங்களுக்கு தர சொல்கிறேன். இங்கே கையில் நீங்கள் கொடுக்குறது அங்கே அப்படியே எந்த இதுக்கும் போகாமல் உங்களுக்கு டேராடூன் ஏர்போர்ட்லேயே தர சொல்கிறேன் அப்படின்றாரு. ஸோ நேற்று அதிகாலை ஃப்ளைட்டு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போனோம். இப்போ புதிய ரூல்ஸ் படி 2 மணிக்கு செக்இன் பண்ணுறப்போ எல்லாமே ப்ரொசீஜர் முடிஞ்சு இந்த முருகரை மட்டும் எடுத்துகிட்டு போய் தனியாக போடுறதுக்கு, ஏன்னா வேல்லாம் இருக்கிறனால அது நிறைய ரூல்ஸ்ன்றப்போ அந்த செக்இன் ப்ராசஸ் போகும்போது நான் பார்க்குறேன், ஒரு கரு வயிற்றில் இருந்தால் நம்ம அந்த குழந்தைய பாப்புலர் ஸ்கேன் அந்த மாதிரி முருகரை ஸ்கேன் பண்ணி அந்த பாக்ஸ் ஸ்கேன் பண்ணோம். நான் லைவாக பார்த்தேன். அதில் அந்த கருப்பு கலரில் அவரோட உருவம் மட்டும் தெரியுது, அந்த வேல் தெரியுது. அது வந்து படம் பிடிக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க செக்யூரிட்டி ரீசனுக்காக. சரி கொடுத்தாச்சு, கொடுத்து நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து விமானத்தில் இருக்கும்போது முருகர் இந்த விமானத்தில் நம்ம கூட ஏதோ ஒரு இடத்துல இருந்து வராரு, அந்த உணர்வு மட்டும் இருக்குது. இது எனக்கு மட்டும்தான் இவ்வளோ தடைகள் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர்லேருந்து பிரசாதம் முருகருக்கு அங்கேருந்து வஸ்திரம் சார்த்தி எடுத்துகிட்டு வராரு சேதுராமன் ஐயான்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். அவர் கடைசியில் பாருங்கள், அவர் லக்கேஜ் முக்கியமான முருகர் பேக் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு அவருக்கு தூத்துக்குடி ஏர்போர்ட்டில். பெரும் தடைகளை தாண்டி அது நாளைக்கு வந்து சேருது சென்னைக்கு. அவர் தனியாக வர்றாரு, அவர் லக்கேஜ் தனி ஃப்ளைட்டில் வருது. நான் காலையில் எவ்வளவு கவனமாக இருந்தோம், இந்த பேக் மிஸ் ஆகிடுச்சு. முருகர் எடுத்துகிட்டு வந்த பேக் மட்டும் மிஸ்ஸு, மற்ற எல்லாமே இருக்குது. நானும் பேக் வந்துருச்சுன்ற ஞாபகத்தில் கார் ஏறி கொஞ்சம் தூரம் ஏர்போர்ட்டு வெளியே நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, உங்கள் பேக் வந்து இங்கே மிஸ் ஆன பேக் இங்கே தான் இருக்குது. பெரிய அதிசயம், எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. அது என்னென்னா, அதான் நீங்கள் இந்த கலியுகத்தில் முருகர் சக்தியை கொண்டு போய் சேர்க்கறது சாதாரண விஷயம் கிடையாது. இது முருகர் சம்மந்தமாக பேசுகிறவங்களுக்காக இருக்கட்டும், முருகர் சம்மந்தமாக உணர்த்துறவங்களாக இருக்கட்டும், யாரெல்லாம் கூட எல்லா விதமான தடைகள் வரும். அதில் நம்ம இந்த கார்த்திக் சுவாமி டெம்பிளை பற்றி தமிழ்நாட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற முருக பக்தர்கள் வந்து கிட்டத்தட்ட எதிர்காலத்தில் வருஷத்துக்கு இத்தனை பேர் வர போகிறாங்க. அதை சேர்க்கறதுக்கு அது என்ன எவ்வளோ பெரிய தடைகள் பாருங்கள். ஏன்னா அது பெரிய சோதனை. இந்த சோதனைலாம் தாண்டி இன்றைக்கி 16ஆம் தேதி நைட் வந்து டேராடூனில் இருக்கும். டேராடூன் நாளைக்கு காலையில் கார்த்திக் சுவாமி டெம்பிள் பயணம். விரிவாக இந்த இடத்துக்கு எப்படி போகணுன்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த காணொலி பார்க்குறப்போ அது உங்களுக்கு இன்னும் வழிகாட்டுதலாக இருக்கும். அடுத்த காணொலி கார்த்திக் சுவாமி டெம்பிளில் இருந்தால் அது அப்போ நான் இன்னும் விரிவாக சொல்கிறேன். என்னோடய வாழ்நாள் ஆசை கார்த்திக் சுவாமி டெம்பிளில் இரவு தங்கணுன்றது. அது முருகர் அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. இரவு தங்கி அங்கேருந்து அந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறேன்.
பாருங்கள். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.